சற்று முன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்த மிக முக்கியமான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய கோரி தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை கடந்த ஜூன் 24ஆம் தேதியன்று வெளியிட்ட சட்ட வரைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து இக்கடிதத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் விரிவாக கூறியுள்ளார். சரி, திருத்தத்தினால் ஏற்படும் முக்கிய மாற்றமும் பாதிப்பும் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். தற்போதைய நடைமுறை பொறுத்தவரை அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது AAY திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரு குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் முன்மொழியப்பட்ட திருத்தம் பொறுத்தவரை மத்திய திருத்தத்தின்படி நபர் ஒருவருக்கு மாதம் 7 கிலோ வீதம், ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 35 கிலோ கிராம் என்ற உச்ச வரம்புடன் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் சராசரி குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்தவரை 3.54 மட்டுமே உள்ளது. இதனால்தான் 5 நபர்களுக்கும் குறைவாக உள்ள ஏழை குடும்பங்களுக்கு கிடைக்கும் உணவு தானியங்களின் உணவு கணிசமாக குறையும். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 15.75 லட்சம் குடும்பங்கள், இதில் 58.51 லட்சம் மக்கள் இதனால் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள். முதலமைச்சர் விஜய் முன்வைக்கும் முக்கிய காரணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். குடும்ப கட்டுப்பாட்டை சிறந்த முறையில் செயல்படுத்திய மாநிலங்களுக்கு தண்டனை, அதாவது குடும்ப அடிப்படையிலான உரிமையை தனிநபர் பங்காக மாற்றுவது மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய தென்னிந்திய மாநிலங்களை தண்டிப்பது போலாகும். சரி, எளிய மக்களின் வாழ்வாதாரம் பொறுத்தவரை இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 18,64,000 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 69 லட்சம் மக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பழங்குடியினர் மற்றும் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள் ஆவர். அந்த வகையில் ஒதுக்கீட்டு அளவு குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது தற்போது தமிழகத்திற்கு மாதம் வழங்கப்படும் 65,261 மெட்ரிக் டன் இலவச உணவு தானியம் புதிய விதியின்படி 42,040 மெட்ரிக் டன்னாக குறைந்துவிடும். சரி, உணவு பழக்க வழக்கம் பொறுத்தவரை தமிழக மக்களின் முதன்மை உணவாக அரிசி உள்ளதால் இதற்கு வெளிச்சந்தையில் கூடுதல் செலவு செய்து இதற்கான அரிசி வாங்க நேரிடுவது எளியோரை வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்குள் தள்ளிவிடும். சரி, இதற்கு முதலமைச்சரின் கோரிக்கை என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வறுமையில் வாடும் மக்களின் இறுதி பாதுகாப்பாக விளங்கும் இச்சட்டத்தின் நிபந்தனையற்ற தன்மையை மாற்றக்கூடாது என தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். எனவே முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தற்போதைய நடைமுறைப்படுத்தியே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல்
மாதத்திற்கு 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கும் முறையை தொடர வேண்டும் என்றும் இக்கடிதத்தின் மூலம் தமிழக முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனால் முதலமைச்சர் விஜய் எழுதியுள்ள இந்த கடிதத்தை பிரதமர் மோடி அனைத்து தகவலும் அறிந்து கொண்டு பின்பற்றுவார் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதே சமயம் ரேஷன் பொருட்களை சரியான எடையில் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளது. அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சரியான எடையில் பொருட்களை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதில் தமிழகம் முழுவதும் 37,000க்கும் அதிகமாக ரேஷன் கடைகள் உள்ளது. இந்த ரேஷன் கடைகளுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக குடோன்களில் இருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் அத்தியாவசிய பொருட்களின் ஏற்படும் எடை குறைபாடு காரணமாகவே அனைத்து ரேஷன் கடை பணியாளர்கள் எதிர்கொள்ளும் நிர்வாக மற்றும் செயல்பாட்டு சிரமங்கள் அதிகரித்து உள்ளது. மேலும் இதற்காக தாயுமானவர் திட்டத்தில் நிலவும் நடைமுறை சிக்கல்கள் இன்றளவும் தீர்க்க முடியாமல் உள்ளது. ஆகையால் இதை சரி செய்யும் நோக்கில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்மத் குமாரிடம் ரேஷன் கடைகளில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. இதற்கு உடனடி மற்றும் நடைமுறை தீர்வுகள் வழங்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக தாயுமானவர் திட்டம் மற்றும் ரேஷன் கடைகளில் ஏற்படும் குளறுபடிகள் குறித்து அமைச்சரிடத்தில் மனுவும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டு ரேஷன் கடை பணியாளர் சங்க மாநில தலைவர் ராஜேந்திரன் கூறுகையில், குடோனில் இருந்து கூட்டுறவுத்துறை வாயிலாக ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரப்படும் பொருட்களின் எடை மூட்டைக்கு 3 கிலோ வீதம் குறைவாக வருகிறது. இதனால்தான் பணியாளர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. இதை சரி செய்ய மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் கமிட்டி அமைத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஆகையால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. இனி யாரும் மணிக்கணக்கில் ரேஷன் கடைகளில் நின்று கொண்டு பொருட்களை வாங்க தேவையில்லை. POS இயந்திரம் பொறுத்தவரை இன்னும் மிக சிறப்பாக, அதாவது 4Gயிலிருந்து 5G நெட்வொர்க்காக மாறி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய இன்ப செய்தி காத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை படிப்படியாக நிறைவேற்றுவார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.